ஹாய் ஹாய், நான் தான் உங்கள் டிஎல்கே. நிறையா பேர் க்யூப் வாங்கியிருப்பீங்க, அதை சேர்க்க தெரியாமல் வந்திருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ க்யூப் குழஞ்சி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒயிட்டு பார்த்துக்கோங்க. ஒயிட்டு இந்த ஒயிட்டை வந்து டாப்பாக வச்சுக்கோங்க. டாப்பாக வச்சுட்டு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இந்த ஒயிட்டு மேலே வரும். அதை விட்டுருங்க, ஏன்னா அது பின்னாடி பக்கம் திரும்பி இருக்குது. என் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இது மேலே கொண்டுட்டு போகும். அது கீழே பார்த்தா ஆரஞ்சு இருக்குது, ஒயிட்டு ஆரஞ்சு. அது இப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரும், இந்த ஒயிட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி வர்ற இடத்துல அது வரும். அதனால் இப்போ அந்த ஒயிட் ஆரஞ்சு இங்கே வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே இருக்கா, இந்த ஒயிட் ஆரஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா பார்த்துக்கோங்க. ஒயிட்டு ஆரஞ்சு இந்த இருக்குது கீழே, ஒயிட்டு ஆரஞ்சு மேலே ஒயிட்டு ஆரஞ்சு பார்த்துக்கோங்க. இது எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு, நீங்கள் எங்கிட்டு வேணாலும் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திருப்பியிருக்கோம். லெஃப்ட் சைடு திருப்பிட்டு சென்டர் பாட்டை கீழே இறக்கிக்கோங்க. லெஃப்ட் சைடு திரும்ப ஏற்றிட்டிங்கன்னா பாருங்க சேர்ந்துருச்சா. அது சும்மா மேலே ஏற்றி பாருங்கள் சேர்ந்துருச்சு. ஒயிட்டு ஆரஞ்சு, இந்த ஒயிட்டு ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இப்போ வேறு கலரை சேர்க்கணும். எங்கன்னா வேறு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், ஒயிட்டு ரெட்டு இதை என்ன மேலே ஒயிட் இருக்குது, இதை சும்மா இப்படி திருப்பினாலே மேலே போயிடும். வேறு இந்த ட்ரிக்கு பேர் ஹைட் அண்ட் சீக் காய்ஸ். இது உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறதால சொல்லிடுறோம். இப்போ வேறு எந்த பீஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் இருக்குது. ப்ளூ ஒயிட் எங்கே வரும், இங்கே வரும். ப்ளூ ஒயிட்டு இருந்தால் இங்கே வரும். அதனால் இப்போ ப்ளூ ஒயிட் எங்கிட்டு இருக்குன்னா இங்கிட்டு இருக்குது, நம்ம கைக்கு பின்னாடி இருக்குது. அதனால் ப்ளூ ஒயிட் சைடு நம்ம வச்சுக்கிட்டு மேலே இருக்க பாட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், இங்கே இருக்குது ப்ளூ ஒயிட்டு இந்த இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடு சேர்க்குறதுனால இப்போ நம்ம எங்கிட்டு திருப்பணும், லெஃப்ட் சைடு திருப்பி மேல் பாட்டை கீழே இறக்கணும். கீழே இறக்கி லெஃப்ட் சைடு இருந்த குழச்சதை திரும்ப ஏற்றி மேலே ஏற்றிடணும். பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருச்சா. இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து நம்ம மேப்பாட்டை சேர்க்க பார்க்கணும். மேப்பாட்டை சேர்க்க பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குழஞ்சிருக்கும். எப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும், அதுதான் சில பேர் சேரும். இல்லைன்னா நம்ம ஹைட் அண்ட் சீக்கை போட்டோம்னா அதை நீங்கள் குழச்சி போடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த பார்ட்டு ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு, ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு அது மாதிரி நம்ம சேர்க்கணும். இதாக இருக்குது ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு, இதாக இருக்குதா ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு. இது எங்கே வரும், ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சேர்க்குறதுனால ரைட் சைடு தெளிக்கிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சேர்க்குறதுனால லெஃப்ட் பார்ட் இருக்கும்ல மேலே இருக்கிறது அதை கீழே இறக்கி ரைட் சைடு குழச்சதை மேலே ஏற்றிக்கிடுவோம். ஏற்றலாம் சேர்ந்துருச்சா பாருங்கள், க்ரீனு ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வேறு என்ன சேர்க்கலாம், இது சேர்க்கலாம் ஒயிட்டு ப்ளூ ரெட்டு. இப்போ இதை நம்ம சேர்க்க முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட்டு ப்ளூ அதே மாதிரி தான். நம்ம லெஃப்ட் சைடு, உங்களுக்கு இது ரைட் சைடு, ஆனால் எனக்கு இது லெஃப்ட் சைடு தான். க்யூப் உங்களுக்காக திருப்பி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சேர்க்குறதுனால ரைட் சைடு தள்ளிக்கிறோம். அதே டெக்னிக் தான், அதவே ரிப்பீட் பண்ணுங்கள். திரும்ப மேலே சேர்ந்துருச்சா, இந்த ரெண்டு சைடு சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம ஒயிட்டு க்ரீனு ரெட்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒயிட்டு க்ரீனு ரெட்டு கிடைக்கல, அதுக்கு பதிலாக ஒயிட்டு ஆரஞ்சு ப்ளூ கிடச்சிருக்கு. ஒயிட்டு ஆரஞ்சு ப்ளூ தான் இருக்குது பாருங்க, ஒயிட்டு ஆரஞ்சு ப்ளூ. இதை நம்ம இங்கே சேர்த்துருவோம். தெரியும் நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட் சைடு சேர்க்க போகிறனால எங்கிட்டு தள்ளணும், ரைட் சைடு தள்ளிக்கிடுவோம். இப்போ மேலே தான் அந்த இது இருக்குது, இதை நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு சேர்க்குறதுக்கும் இது கிடைக்கும் பீஸு. லெஃப்ட் சைடு சேர்க்குறதுனால லெஃப்ட் சைடு கீழே இறக்கி ரைட் சைடு குழச்சதை மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம தேடினோம்னா அந்த பீஸ் கிடச்சிருச்சு. அதே டெக்னிக்கை போடுங்க.
இப்போ மேலே பார்த்து சேர்ந்துருச்சா? இப்போ நம்ம ரோ சேர்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரோ சேர்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த க்யூப் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே பழகுனா கொஞ்சம் புரியாது. நாங்கள் கூட இப்போ வேறு மழை பெய்யறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த க்யூப் அப்படியே வச்சுருவேன். நாளைக்கு அந்த வீடியோ வர்றப்ப நான் உங்களுக்கு செகண்ட் ரோ சேர்க்குறத போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னா அது கொஞ்சம் இதாகிடும். ப்ளீஸ் டிஎல்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.